நிறைய தினசரி ஆங்கில வாக்கியங்கள் இன்றிலிருந்து கற்றுக்குவோம். முதலாவது வாக்கியம் என்னன்னு பார்ப்போம். This is why I don't go out anymore. இதனால தாங்க நான் எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. ஒரு பிரச்சனை வரும்போது இதை நீங்கள் சொல்லலாம். ரெண்டாவது வாக்கியம், call me when you get home. நீ வீட்டுக்கு போன உடனே எனக்கு தொடர்புகளில் எனக்கு கால் பண்ணு ஃபோன்லன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. மூணாவது, how do I use this? ஒரு புது ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, உடனே என்ன சொல்லுவீங்க, இது எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கேட்பீங்க, அதுதான் இது. நாலாவது விஷயம், which of these slippers are yours? நிறைய செருப்புகள் போட்டு வச்சுருக்காங்க, அதில் இத்தனை செருப்புகளில் எது உங்கள் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பயன்படுத்திக்கலாம். அடுத்து, I will help you to find that place. ஒரு இடத்த தேடி போயிட்டுருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது பயன்படுத்திக்கலாம். அடுத்து, when will I see you again? எப்போங்க மறுபடியும் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, would you help me out? எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பாருங்கள், can I say something? நான் எதாவது சொல்லட்டுமா, என்னுடைய ஒப்பீனியன் சொல்லட்டுமா அப்படின்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். 9வது விஷயம், it is sunny outside. வெயில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இது. லாஸ்ட் த பட் நாட் த லீஸ்ட் பார்ப்போமா. ஐ லைக் ஹர் டூ. எனக்கும் அவளை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும், நீங்களாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸில் சேருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 1-to-1 செஷன் அண்ட் குரூப் செஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ.